my dear scholars. Good evening to all. Welcome back to our channel DK Edus. Today I am talk about class 7 standard geography NCERT bookல lesson 3 our changing earth. So இந்த lesson தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். இதுல என்ன பார்க்க போறோம் அப்படினா லித்தோஸ்பியர்னா என்ன, அது என்னென்ன சேஞ்சஸை லேண்ட் ஃபார்மேஷனில் கொடுக்குது அப்படின்றத நாம் இங்கே பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் ஒன் லித்தோஸ்பியர் அப்படின்றது நம்ம ப்ரீவியஸ் கிளாஸ்லேயே பார்த்துருக்கோம். என்ன பார்த்துருக்கோம் அப்படின்னா லித்தோஸ்பியர்ன்றது லேண்ட் ஃபார்மேஷன் அப்படின்றத பார்த்துருக்கோம். ஸோ இந்த லேண்ட் ஃபார்மேஷன் எங்கெல்லாம் இருக்கும் அப்படின்னா மவுண்டெயின்ஸில் இருக்கும், பிளாட்யூஸில் இருக்கும், நெக்ஸ்ட்டு ஹியூமன் பீயிங் செட்டில் டவுன் ஆகிற பிளேஸில் எல்லா இடத்துலையுமே இந்த லித்தோஸ்பியர் இருக்கும் அப்படின்றத நம்ம பார்த்தோம். ஸோ இங்கே என்ன கொடுத்துருக்காங்கன்னா the lithosphere is broken into a number of plates known as the lithospheric plates அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அந்த லித்தோஸ்பியர் என்ன ஆகும், அதாவது ராக்ஸ் அந்த பாறைகள் அதெல்லாம் என்ன ஆகும் அப்படின்னா உடஞ்சி சின்ன சின்ன பார்ட்டிகல்ஸாக, அதாவது ஸ்மால் பார்ட்டிகல்ஸாக ப்ரோக் டவுன் ஆகி அது என்ன ஆகும் அப்படின்னா நம்பர் ஆஃப் பிளேட்ஸை க்ரியேட் பண்ணும். ஸோ அதை தான் நம்ம என்ன சொல்கிறோன்னா லித்தோஸ்பியரிக் பிளேட்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். இந்த மூமெண்ட் எப்படி நடக்கும் அப்படின்னா ரொம்ப ஸ்லோவாக நடக்கும், வெரி ஸ்லோலி அப்படின்னு கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு இந்த மூமெண்ட்லாம் வந்து ஏர்த்தில் மால்டன் மக்மா அப்படின்னு பார்த்துருக்கோம். அந்த மக்மா வந்து ஏர்த்தில் இன்சைடில் நடக்கும். இதுவும் ஸ்லோ ப்ராசஸ் தான். இது என்ன மோஷனில் நடக்கும் அப்படின்னு பார்த்தோன்னா சர்க்குலர் மேனரில், அதாவது சர்க்குலர் மோஷனில் நடக்கும், ஆக்டிவேட் பண்ணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த மூமெண்ட்ஸ் வந்து 2 டைப்ஸ் ஆஃப் ஃபோர்ஸை வந்து க்ரியேட் பண்ணும். ஃபர்ஸ்ட் ஒன் வந்து எண்டோஜெனிக் ஃபோர்ஸ், தென் செகண்ட் ஒன் இஸ் எக்ஸோஜெனிக் ஃபோர்ஸ். இந்த ஃபோர்ஸ் வந்து என்ன பண்ணும் அப்படின்னா எண்டோஜெனிக் ஃபோர்ஸ்ன்றது இன்டீரியரில், ஏர்த்தினுடைய இன்டீரியரில் நடக்கிற ஃபோர்ஸு. அதுக்கு எக்ஸாம்பிள்ஸும் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு எக்ஸோஜெனிக் ஃபோர்ஸ் அப்படின்னா ஒர்க் ஆன் த சர்ஃபேஸ் ஆஃப் த ஏர்த், அங்கே நடக்கிறத வந்து நம்ம எக்ஸோஜெனிக் ஃபோர்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். நமக்கு ஏர்த்தினுடைய மூமெண்ட்ஸை வந்து ஒரு டயக்ராமாக கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம டயக்ராமாக பார்க்கலாம். ஏர்த் மூமெண்ட்ஸ் எப்படி நடக்குது, 2 டைப்ஸான ஃபோர்ஸில் நடக்குது. ஃபர்ஸ்ட் ஒன் வந்து எண்டோஜெனிக் ஃபோர்ஸ், தென் செகண்ட் ஒன் இஸ் எக்ஸோஜெனிக் ஃபோர்ஸ். எண்டோஜெனிக் ஃபோர்ஸில் 2 டைப்ஸ் கொடுத்துருக்காங்க. சடன் ஃபோர்ஸ், சடனாக இமீடியட்டாக திடீர்னு டக்குன்னு அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, அதை மாதிரி நடக்கிறது வந்து சடன் ஃபோர்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். அதுக்கு எக்ஸாம்பிள் வந்து எர்த்குவேக், வால்கனோஸ், நெக்ஸ்ட்டு லேண்ட்ஸ்லைட்ஸ். எர்த்குவேக்னால் எல்லாருக்கும் தெரியும், பூகம்பம், நிலநடுக்கம் அப்படின்னு சொல்லுவோம். வால்கனோன்றது எரிமலை வெடிப்பு. நெக்ஸ்ட் ஒன் வந்து லேண்ட்ஸ்லைட்ஸுன்றது நிலச்சரிவு அப்படின்னு சொல்லுவோம். ஸோ நமக்கு 3 எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்துருக்காங்க. சடன் ஃபோர்ஸ் அப்படின்னா என்னன்னா சடன் ஃபோர்ஸ் ஆர் ரேபிட் இன்டென்ஸ் ஜியோலஜிக்கல் மூமெண்ட்ஸ் ஒரிஜினேட்டிங் டீப் within the earth interior that cause immediate changes through the surface. அதாவது ஏர்த்தில் திடீர்னு சடனாக நடக்கிறத நம்ம வந்து என்ன சொல்கிறோன்னா சடன் ஃபோர்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். நெக்ஸ்ட் ஒன் இஸ், அதுக்கு எக்ஸாம்பிளும் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் ஒன் வந்து டயஸ்ட்ரோபிக் ஃபோர்ஸ். டயஸ்ட்ரோபிக் ஃபோர்ஸ் அப்படின்னா என்னன்னு பார்த்தோன்னா ஸ்லோ எண்டோஜெனிக் earth movements that deforms, uplift of, move the solid crust, shaping major landform like mountains and continents. இங்கெல்லாம் வந்து இந்த டயஸ்ட்ரோபிக் ஃபோர்ஸ் வந்து நடக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் ஒன் வந்து பில்டிங் மவுண்டன்ஸ். இந்த பில்டிங் மவுண்டன்ஸ்னால் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா பில்டிங்னு சொல்லலாம், பில்டிங் மவுண்டன்ஸ்னு சொல்லலாம். சரி, இது இந்த ப்ராசஸ் வந்து எங்கே நடக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா மவுண்டென்ஸில், அதாவது ஒரு மவுண்டனோட இன்னொரு மவுண்டன் வந்து என்ன ஆகும் அப்படின்னா உரசுவதனால இந்த ப்ராசஸ் வந்து நடக்கும். ஸோ இது நம்ம என்ன சொல்கிறோன்னா மவுண்டன் பில்டிங்ஸ் அப்படின்னு சொல்கிறோம், இல்லாட்டி பில்டிங்ஸ் மவுண்டன்ஸ் அப்படின்னும் சொல்லலாம்.
Mountain buildings is the geological process of creating mountain ranges primarily defined by plate tectonic over millions of years. அதாவது ரொம்ப அதிகமான இயர்ஸை இது டைம் எடுத்துக்கும். ஸோ அதனுடைய அரிப்புத்தன்மை எப்படி இருக்கும் அப்படின்னா ரொம்ப ஸ்லோவாக நடக்கும் அப்படின்றத இங்கே கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு எக்ஸோஜெனிக் ஃபோர்ஸ். இதில் 2 டைப்ஸ் இருக்குது. ஃபர்ஸ்ட் ஒன் எரோஷனல் அண்ட் டிப்போசிஷனல் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. எரோஷனல்ன்றது என்ன அப்படின்னா அரிப்பு இல்லை அரிமானம் அப்படின்னு சொல்கிறோம். இது எதனாலலாம் நடக்குது அப்படின்னா இங்கேயே நமக்கு எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்துருக்காங்க. ரிவர், விண்ட், சீ வேவ்ஸ், கிளேசியர். நெக்ஸ்ட்டு டிப்போசிஷனல் அப்படின்னா அந்த அரித்து வரப்பட்ட மணல் இருக்கு இல்லையா, மணலோ இல்லை இந்த சீலையோ ரிவர்லேயோ விண்டுலேயோ சீ வேவ்ஸ்லேயோ எங்கேருந்து அரித்து வருதோ அந்த இதெல்லாம் என்ன பண்ணோம் அப்படியே டிப்போசிஷனல் அப்படின்றது பதிய வைத்தல், அதாவது அப்படியே படிய வச்சிரும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அதை தான் நமக்கு டிப்போசிஷனல் அப்படின்னு சொல்கிறோம். அதுக்கு எக்ஸாம்பிள்ஸ் ரிவர், விண்ட், சீ வேவ்ஸ், கிளேசியர். இந்த டயக்ராம் நல்லா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் பாருங்கள். எண்டோஜெனிக் ஃபோர்ஸ் சம்டைம்ஸ் ப்ரொடியூஸ் சடன் மூமெண்ட்ஸ் அண்ட் அட் த அதர் டைம் ப்ரொடியூஸ் ஸ்லோ மூமெண்ட்ஸ். சடனாகவும் ஃபாஸ்ட்டாகவும் நடக்கும், ஒரு சில நேரத்தில் ஸ்லோவாகவும் நடக்கும். இதுக்கு எக்ஸாம்பிள் எர்த்குவேக்ஸ் அண்ட் வால்கனோஸ் அப்படின்றத கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு நம்ம இந்த ஆக்டிவிட்டி பார்த்துடலாம். ஆக்டிவிட்டியில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா இந்த மால்டன் மக்மா எப்படி ஏர்த்தில் இன்சைடில் நடக்குது. ஸோ அதுக்கு இங்கே நமக்கு ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க. என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஒரு கலர் பேப்பரை நல்லா ரவுண்ட் பண்ணி உருண்டையாக எடுத்துக்கிட்டோம். நெக்ஸ்ட்டு ஒரு பீக்கரில் அதனுடைய மெஷர்மெண்ட் பாதி அளவு வாட்டர் எடுத்துக்கணும். நெக்ஸ்ட்டு ட்ரிப்பாட் ஸ்டாண்ட் வச்சு அந்த வாட்டரை நம்ம ஹீட் பண்ணணும், அதாவது பாயில் பண்ணணும். பாயில் பண்ணும்போது அந்த பீக்கரில் என்ன ஆகும் அப்படின்னா பாயில் ஆகும். பாயில் ஆகும்போது அந்த கலர் பேப்பர் என்ன ஆகும் அப்படியே மேலே வரும். சரியா? மேலே வரும்போது அது என்ன ஆகும் அப்படின்னா அந்த மக்மா, இதையும் அதையும் கம்பேர் பண்ணிக்கோங்க. மக்மான்றது அந்த மால்டன் மக்மான்றது இன்சைட்லேருந்து மேலேருந்து அப்படியே வரும். அதே மாதிரி தான் இந்த கலர் பேப்பரும் கீழே இருந்து மேலே வரும். அந்த வாட்டர் கூலாகி வார்ம் வாட்டராக ஆகும்போது அந்த கலர் பேப்பர் என்ன ஆகும் மறுபடியும் உள்ளுக்குள்ளே போயிடும். ஸோ அது மாதிரி தான் இந்த மால்டன் மக்மாவும் ஆக்டிவேட் ஆகுது அப்படின்ற மாதிரி நமக்கு ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க ஆக்டிவிட்டியில். ஸோ அதை நல்லா பார்த்து புரிஞ்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு வால்கனோஸ் பார்க்க போகிறோம். இந்த வால்கனோஸ் எப்படி கிரியேட் ஆகுது அப்படின்றத நம்ம இங்கே பார்க்கலாம். A volcano is a vent opening in the earth crust through which molten material erupts suddenly. earthலேருந்து என்ன ஆகும், ஒரு நெருப்பு பிழம்பு மாதிரி ஓப்பனிங் ஏரியா, அதாவது வெண்ட் இங்கேருந்து வெளியே வரும். இதை தான் நம்ம என்ன சொல்கிறோம், வால்கனோ அப்படின்னு சொல்கிறோம். இந்த வால்கனோ லித்தோஸ்பியரிக் பிளேட்ஸை எப்படி மூவ் பண்ணும், அடுத்தது எர்த்குவேக்ஸை எப்படி அது க்ரியேட் பண்ணும் அப்படின்னு பார்க்கலாம். ஏர்த் சர்ஃபேஸில் என்ன பண்ணும், இந்த லித்தோஸ்பியரிக் பிளேட்ஸ் கீழே இருந்து மேலே மூவ் ஆகி வரும்போது நமக்கு ஒரு வைப்ரேஷனை க்ரியேட் பண்ணும், ஒரு சவுண்டை நமக்கு கொடுக்கும். ஸோ அதை தான் நம்ம எர்த்குவேக்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். இந்த எர்த்குவேக்ஸ் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தோன்னா பூகம்பம், அப்படி இல்லாட்டி நிலநடுக்கம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இந்த எர்த்குவேக் எங்கே ஸ்டார்ட் ஆகுது, அதாவது க்ரஸ்ட் ஏரியாவில் எங்கே மூவ் ஆகுது, ஸ்டார்டிங் பாயிண்ட் எது அப்படின்னு பார்த்தோன்னா ஃபோக்கஸ். அதுக்கு என்ன பேர் அப்படின்னா ஃபோக்கஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஸ்டார்டிங் ஏரியாவை தான் ஃபோக்கஸ் அப்படின்னு சொல்கிறோம். நெக்ஸ்ட்டு எபிசென்டர் அப்படின்றது என்ன அப்படின்னா ஃபோக்கஸ் ஏரியாவுக்கு சென்டர் பாயிண்ட், அதாவது அந்த வைப்ரேஷன் ட்ராவல் ஆகும்
அதனுடைய வேவ்ஸ் வந்து நமக்கு ட்ராவல் ஆகும். அதை வந்து எபிசென்டர் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஸோ எர்த்குவேக் எப்படி உருவாகுதுன்னு பார்த்தோம். அதனுடைய ஸ்டார்டிங் பாயிண்ட்டுக்கு வந்து ஃபோக்கஸ் அப்படின்னு சொல்கிறோம். இந்த ஃபோக்கஸ் வந்து எந்த ஏரியாவில் சென்டர் பாயிண்ட், அதாவது ஏர்த்தினுடைய அந்த சென்டர் பாயிண்டில் வந்து இருக்கும். ஸோ அதை எபிசென்டர் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். நெக்ஸ்ட் ஒன், இந்த எர்த்குவேக்ஸ் வந்து எப்படி க்ரியேட் ஆகுது, அதுக்கு நம்ம ஆக்டிவிட்டியில் ஒரு எக்ஸாம்பிள் நமக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ பார்க்கலாம். டேக் ஏ கண்டெய்னர், ஃபில் வித் வாட்டர். அந்த கண்டெய்னரில் வாட்டரை வந்து ஃபில் பண்ணிக்கணும். ஸோ அது மேலே நமக்கு ஒரு லிட்டு போட்டு கவர் பண்ணிக்கணும். கவர் பண்ணும்போது அதுக்கு மேலே பீஸ், பட்டாணி இருக்கு இல்லையா, அதை கொஞ்சம் மேலே வச்சிடணும். நெக்ஸ்ட்டு ஸ்பூன் அண்ட் பீட்ஸ், மணிகள், பீட்ஸ்ன்றது மணிகள், அந்த மணிகளையும் அந்த லெட்டு மேலே கொஞ்சம் வச்சிடணும். அந்த வாட்டரை வந்து நம்ம என்ன பண்ணணும், பாயில் பண்ணணும். பாயில் பண்ணும்போது என்ன ஆகும், நல்லா பாயில் ஆகும்போது அதனுடைய வைப்ரேஷன்னால் மேலே நம்ம வச்சுருக்கோம் இல்லையா, பீஸ், ஸ்பூன் அண்ட் பீட்ஸ், இது எல்லாமே என்ன ஆகும், நல்லா வைப்ரேஷன் ஆகும். வைப்ரேஷன் ஆகும்போது அந்த பீட்ஸும் பீஸும் வந்து கீழே உருண்டு கீழே விழுந்துடும். ஸ்பூன் மட்டும் என்ன ஆகும், வைப்ரேஷன் ஆகும். வைப்ரேஷன் ஆகும்போது நமக்கு கொஞ்சம் சவுண்ட்ஸை வந்து கொடுக்கும். ஸோ இதை மாதிரி தான் எர்த்குவேக்ஸ் வந்து நடக்குது அப்படின்னு நமக்கு ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு டூ யூ நோவில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, there are 3 types of earthquakes waves. waves வந்து 3 typesல இருக்குது. ஸோ P waves அப்படின்றது என்ன அப்படின்னா, longitudinal waves, அதாவது லென்த்தியான வேவ்ஸ் வந்து இந்த P waves கொடுக்கும். S waves அப்படின்றது ட்ரான்ஸ்ஃபர் வேவ்ஸ், அதாவது ஒரு பிளேஸ்லேருந்து இன்னொரு பிளேஸ்க்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகிறது. L waves அப்படின்றது சர்ஃபேஸ் வேவ்ஸ், அதனுடைய சர்ஃபேஸ் வேவ்ஸ் வந்து ஒரே மாதிரியாக இருக்கும். ஸோ அதுதான் இங்கே நமக்கு கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு நம்ம எர்த்குவேக்ஸ் பார்த்தோம் இல்லையா, அதனுடைய ஒரிஜின், அதாவது எப்படி அது வந்து ப்ராசஸ் பண்ணுது அப்படின்றத நமக்கு டயக்ராம் மூலமாக கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு வேர்ட் ஒரிஜின் அப்படின்றத மேலே கொடுத்துருக்காங்க. இந்த வேர்ட் ஒரிஜின்றது வந்து எண்டோ மீன்ஸ் இன்சைட், எக்ஸோ மீன்ஸ் அவுட் சைட், ஜெனிக் மீன்ஸ் ஒரிஜின். எண்டோஜெனிக் அப்படின்றது ஏர்த்தினுடைய இன்டீரியரில் நடக்கிற சேஞ்சஸ். எக்ஸோ அவுட் சைட், ஜெனிக் எக்ஸோஜெனிக் அவுட்டர் சர்ஃபேஸில் நடக்கிற சேஞ்சஸ். ஸோ நம்ம இங்கே எல்லாமே கவர் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது, எர்த்குவேக் வரும்போது நம்ம அதை வந்து எப்படி ப்ரெடிக்ட் பண்ணுவோம் அப்படின்றத இங்கே நமக்கு கொடுத்துருக்காங்க. எப்படி ப்ரெடிக்ட் பண்ணுவோம் அப்படின்னா, பீப்புள்ஸ் வந்து என்ன பண்ணுவாங்க, அனிமல்ஸ் அண்ட் அதனுடைய பிஹேவியரில் கொஞ்சம் சேஞ்சஸ் தெரியும். நெக்ஸ்ட்டு பாண்ட்ஸ், அதுக்குள்ளே இருக்கிற ஃபிஷ்ஷஸ்லாம் வந்து என்ன ஆகும், வெளியே வர ஆரம்பிக்கும். அதுக்கு சில விஷயங்கள் தெரிஞ்சு வெளியே வந்துடும். நெக்ஸ்ட்டு ஸ்னேக்ஸு, இதெல்லாம் வந்து தண்ணிக்குள்ளேருந்து வெளியே வரும். இதை மாதிரி இன்சிடென்ட்ஸ்லாம் வந்து நடக்கும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது, எர்த்குவேக் வரும்போது எப்படி நம்ம ப்ரிப்பேர்ட்னஸாக இருக்கணும் அப்படின்றத இங்கே நமக்கு கொடுத்துருக்காங்க. எப்படி ப்ரிப்பேராக இருக்கலாம் அப்படின்னு பார்த்தோம்னா, வேர் டு டேக் ஷெல்டர் டியூரிங் அன் எர்த்குவேக்ஸ், அதாவது எர்த்குவேக் வரும்போது நம்ம எப்படி நம்மளை சேஃபாக பார்த்துக்கலாம். சேஃப் ஸ்பாட் அண்டர் ஏ கிச்சன் கவுண்டர், டேபிள் ஆர் டெஸ்க், அகெயின்ஸ்ட் அண்ட் இன்சைட் கார்னர் ஆர் வால். இங்கெல்லாம் நம்ம வந்து நம்மளை சேஃபாக பார்த்துக்கிற கூடிய இடங்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸ்டே அவே ஃப்ரம் அப்படின்னா எங்கே நம்ம போகக்கூடாது, எப்படி விலகி இருக்கணும் அந்த பிளேஸ்லேருந்து அப்படின்றத நமக்கு கொடுத்துருக்காங்க. ஃபயர் பிளேசஸ், ஏரியா அரவுண்ட் சிம்னிஸ், விண்டோஸ் தட் ஷட்டர்
இன்க்ளூடிங் மிரர்ஸ் அண்ட் பிக்சர் ஃப்ரேம்ஸ். இந்த இடத்துக்குலாம் நம்ம போகக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் நம்மளை எப்படி ப்ரிப்பேராக வச்சுக்கலாம், ஸ்ப்ரெட் அவேர்னஸ். நம்ம ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கும் நம்ம என்ன பண்ணுறோம், இந்த மாதிரி வந்து டிசாஸ்டர் வரப்போகுது, நம்ம வந்து அதை எப்படி வந்து சேஃப்டியாக ஹேண்டில் பண்ணணும் அப்படின்ற அவேர்னஸை வந்து நம்ம ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ரிலேட்டிவ்ஸ்க்கும் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கும் சொல்லலாம் அப்படின்றத இங்கே கொடுத்துருக்காங்க. இந்த எர்த்குவேக் வந்து மெஷர் பண்ணுறது எப்படி அப்படின்னு பார்த்தோன்னா, சீஸ்மோகிராஃப் அப்படின்ற மிஷினில் வந்து மெஷர் பண்ணுறோம். இதனுடைய ஸ்கேல் எப்படி வந்து மெஷர் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தோன்னா, ரிக்டர் ஸ்கேலில் மெஷர் பண்ணுறோம். எர்த்குவேக்னுடைய மெஷரிங் வந்து 2.0 அதுக்கு லெஸ் தென்னாக இருந்தது அப்படின்னா நமக்கு லிட்டில் டேமேஜஸை தான் வந்து அது க்ரியேட் பண்ணும். நெக்ஸ்ட்டு 5.0 கேன் காஸ் டேமேஜ் ஃப்ரம் திங்ஸ் ஃபாலிங், அதாவது டேமேஜஸும் இருக்கும், தென் பொருட்கள்லாம் மேலேருந்து கீழே விழும். நெக்ஸ்ட் ஒன் 6.0 ஆர் ஹையர் மேக்னிடியூட் இஸ் கன்சிடர்ட் வெரி கிளாசிஃபைட் ஆஸ் ஏ மேஜர் எர்த்குவேக்ஸ். அதாவது 6.0க்கு மேலேயும் 7.0க்குள்ளேயும் இருந்ததுன்னா அது வந்து மேஜர் எர்த்குவேக் அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது மேஜர் லேண்ட்ஃபார்ம். என்னென்ன மேஜர் லேண்ட்ஃபார்ம் இருக்குது அப்படின்றத நம்ம வந்து பார்க்கலாம். மேஜர் லேண்ட்ஃபார்ம் என்னென்ன? The landscape is being continuously worn away by two processes. First one, weathering and erosion. Weathering na enna? Weathering is the breaking up of the rocks on the earth surface. earth nuடைய surfaceல rocks எல்லாம் என்ன பண்ணும், உடஞ்சி கீழே விழும். ஸோ இதை தான் நம்ம வந்து weathering, அதாவது வானிலை சிதைவு அப்படின்னு சொல்கிறோம் தமிழில். எரோஷன் அப்படின்றது என்ன அப்படின்னா, erosion is the wearing away of the landscape by different agents like water, wind and ice. இதன் மூலமாக எரோஷன்ஸ் வந்து நடக்கும். ஸோ இதை வந்து நம்ம என்ன சொல்கிறோன்னா எரோஷன் அப்படின்னு சொல்கிறோம். இந்த எரோஷனில் வந்து அதனுடைய பார்ட்டிகல்ஸ், அதாவது மெட்டீரியல்ஸ் வந்து என்ன ஆகும்னா ஏரு, அதாவது விண்டு, வாட்டர், ஐஸு, இதன் மூலமாக டிரான்ஸ்போர்ட்டட் ஆகும். ஸோ அதை வந்து நம்ம எரோஷன் அப்படின்னு சொல்கிறோம். டெபாசிட்டடுன்றது நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம். டெபாசிட்ன்றது இந்த விண்டு, வாட்டர், ஐஸு இதன் மூலமாக என்ன ஆகும், கொண்டு வரப்படுற அந்த பொருட்கள் எல்லாமே அப்படியே படிவாக ஆகிடும். ஸோ அதை தான் வந்து டெபாசிட்டட் அப்படின்னு நம்ம சொல்கிறோன்னு ஆல்ரெடி பார்த்தோம். இந்த எரோஷனும் டெபாசிட்டடும் என்ன ஆகும் அப்படின்னா டிஃப்ரெண்ட் லேண்ட்ஃபார்மை வந்து ஏர்த்தில் க்ரியேட் பண்ணும். ஸோ அதை தான் வந்து இங்கே கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு, do you know thousands of small waterfalls in the world? வேர்ல்டில் thousands of waterfalls வந்து இருக்குது. அதில் highest waterfall is Angel Falls of Venezuela. வெனிசுலாவில் சவுத் அமெரிக்காவில் இருக்குது. நெக்ஸ்ட் ஒன் வந்து நயாகரா ஃபால்ஸ் வந்து எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா கனடாலையும் யூஎஸ்ஏக்கு நார்த் அமெரிக்கா சைட்லேயும் இந்த வாட்டர் ஃபால்ஸ் வந்து விக்டோரியா ஃபால்ஸும் இருக்குது அப்படின்றத இங்கே நமக்கு கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு, ஒர்க் ஆஃப் எ ரிவர் வந்து எப்படி வேலை செய்யுது அப்படின்றத நமக்கு இங்கே பிக்சர் வைஸில் கொடுத்துருக்காங்க. பாருங்கள், ரன்னிங் வாட்டர், அதாவது ரிவர் வந்து என்ன ஆகும் அப்படின்னா ஓடி வரும்போது அங்கே இருக்கிற லேண்ட்ஸ்கேப்பை வந்து என்ன பண்ணிடும், எரோஷன் பண்ணிடும். எரோஷன் ஆகும்போது அங்கே நிறைய தம்பிள்ஸ் அட் ஸ்டீப் ஆங்கிள் ஓவர் வெரி ஆட் ராக்ஸ், அதாவது ஆட் ராக்ஸ் வந்து அங்கே இருக்கும்போது அது மேலே தண்ணி ஏறி கீழே அப்படியே கொட்டும். ஸோ அதை தான் நம்ம என்ன சொல்கிறோம், வாட்டர் ஃபால்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். நெக்ஸ்ட், அதுதான் இங்கே நமக்கு டயக்ராம் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது, இந்த வாட்டர் ஃபால்ஸ்லேருந்து ஓடி வர தண்ணி எங்கெல்லாம் போகும் அப்படின்னு பார்த்தோன்னா பிளெயின்ஸ் அந்த இடத்துக்கு போகும். நெக்ஸ்ட்டு பிளெயின்ஸில் போயிட்டு அங்கேருந்து டேர்ன் ஆகி அதனுடைய ஃபார்மேஷனை பெண்ட் பண்ணி கொண்டு வரும். அந்த வளைவுக்கு பேர் மியாண்டர்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். இந்த மியாண்டர்ஸ் என்ன பண்ணும் அப்படின்னா கண்டினியூஸாக தண்ணி ஓடிட்டே இருக்கும்போது அங்கே
எரோஷனையும் டிப்போசிஷனையும் ஏற்படுத்தும். இந்த ரிவர் சைட்லேருந்து கொண்டு வரப்படுற அந்த தண்ணியை வந்து என்ன பண்ணும், ஒரு பெரிய லூப் மாதிரி க்ரியேட் பண்ணும். அந்த லூப்புக்கு பேர் என்னென்னா மெண்டர் லூப் அப்படின்னு சொல்கிறோம். இந்த மெண்டர் லூப் என்ன பண்ணும், சில ரிவர்ஸை வந்து அங்கங்கே கட் பண்ணி ஒரு லேக்கை க்ரியேட் பண்ணிடும். அந்த லேக்கை தான் நம்ம வந்து ஏரி அப்படின்னு சொல்கிறோம். இது வந்து ஃப்ளட் டைமில் இந்த ஏரிலாம் என்ன பண்ணோம் அப்படின்னு பார்த்தோம்னா, நமக்கு ஒரு அந்த ஏரியாவில் இருக்கிற தண்ணியை வந்து அப்படியே வந்து செடிமெண்ட் பண்ணிடும். அங்கேருந்து கொண்டு வந்து அதில் இருக்கிற மணல், சாண்டில், ஃபைன் சாயில்ஸு, அதுக்கப்புறம் இந்த செடிமெண்ட்ஸ் எல்லாம் வந்து என்ன பண்ணிடும், அப்படியே படிவாக்கிடும். ஸோ இந்த படிவில் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஃபெரிடைல் ஃபுட் பிளெயின், அதாவது சமவெளிகளுக்கு இந்த தண்ணி வந்து அப்படியே ஃப்ளோ ஆகும். இதை வந்து கரைகளாக வந்து உருவாக்கி அங்கே இருக்கிற சீலேருந்து வர தண்ணியை வந்து என்ன பண்ணும், அதனுடைய வாட்டருடைய ஃபோர்ஸ் வந்து ஸ்பீடை வந்து என்ன பண்ணும், ரொம்ப ஸ்லோவாக்கிடும். லீவ்ஸுன்றது கரைகள் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ அப்படி ஸ்லோவாக்கும் போது அங்கேருந்து நிறைய பிரான்ச்சஸ் வந்து நமக்கு உருவாக்கும். அங்கேருந்து பிரேக் பண்ணி நமக்கு நம்பர் ஆஃப் ஸ்ட்ரீம்ஸை வந்து என்ன பண்ணிடும், உருவாக்கும். இது வந்து நிறைய டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் வந்து நமக்கு க்ரியேட் பண்ணுது. ஸோ இந்த தண்ணியிலேருந்து வர அந்த செடிமெண்ட்ரி என்ன ஆகும் அப்படின்னா டிஸ்ட்ரிபியூட்ரி ஃபார்ம்ஸை வந்து க்ரியேட் பண்ணி டெல்டா ரீஜனை வந்து நமக்கு க்ரியேட் பண்ணி கொடுத்துரும். ஸோ அதை தான் இங்கே நமக்கு டயக்ராம் மூலமாக கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது ஒர்க் ஆஃப் சீ வேவ்ஸ். சீ வேவ்ஸ் வந்து எப்படி வந்து க்ரியேட் ஆகுது, எப்படி வேலை செய்யுது அப்படின்றத நமக்கு இங்கே கொடுத்துருக்காங்க. சீ வேவ்ஸ்ன்றது வந்து கடல் அலைகள். அந்த கடல் அலைகளினுடைய எரோஷன் வந்து எப்படி இருக்குது, டிப்போசிஷனல் எப்படி இருக்குது. ஸோ இந்த சீனுடைய அலைகள்னால கோஸ்டல் ரீஜனில், அதாவது கோஸ்டல் லேண்ட்ஃபார்ம், கடலோர நில வடிவங்கள் வந்து எப்படி நமக்கு கொடுக்குது. அதாவது சீ வேவ்ஸ் வந்து கண்டினியூஸாக அந்த ராக்ஸ் மேலே படும்போது அந்த ராக்ஸ் என்ன ஆகும், எரோஷன் ஆகும். எரோஷன் மீன்ஸ் அரிப்பு இல்லை அரிமானம் அப்படின்னு நம்ம பார்த்துருக்கோம். ஸோ அந்த அரிப்பு ஏற்படும் போது அது மேலே தண்ணி பட்டுகிட்டே இருக்கும்போது என்ன ஆகும் அப்படின்னா லார்ஜராக, அதாவது பெருசாகவும் அகலமாகவும் வந்து எரோஷன் வந்து ஏற்படும். இது வந்து அரிப்பு ஏற்பட்டு என்ன ஆகும் அப்படின்னா ஒரு கேவ் மாதிரி அந்த ராக்ஸில் வந்து க்ரியேட் ஆகும். ஸோ அதை நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா சீ கேவ்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். இது வந்து பெரிய பெரிய கூரைகள் மாதிரி மேலே வந்து உருவாகி அந்த கூரை வந்து என்ன ஆகும், தண்ணி பட்டு அதை வந்து அடிச்சுட்டே போகும். அதை சீ ஆர்ச்சஸ் அப்படின்னு சொல்கிறோம். அந்த ரூஃப் வந்து என்ன ஆகும் அப்படின்னா பிரேக் ஆகி உடஞ்சி கீழே விழுந்துடும். அதை நம்ம ஸ்டாக்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். இந்த ராக்கி கோஸ்டல் ரீஜனில் என்ன ஆகும் அப்படின்னா சீ சிப்ஸை வந்து க்ரியேட் பண்ணி அங்கே செடிமெண்ட்ஸை வந்து உருவாக்கி பீச் மணலை வந்து உருவாக்கி கொடுத்துருவோம். ஸோ இதுதான் வந்து கடல் அலைகளினுடைய வேலைகள் அப்படின்னு சொல்லி நமக்கு இங்கே கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் ஒன் நம்ம பார்க்க போகிறது ஒர்க் ஆஃப் ஐஸ். ஐஸ்ன்றது என்ன, கிளேசியர். கிளேசியர்ன்றது என்ன, பனி ஆறு எப்படி இங்கே உருவாகுது அப்படின்றத நம்ம இங்கே பார்க்கலாம். இந்த பனி ஆறு அப்படின்றது என்னென்னலாம் கொண்டு வரும் அப்படின்னு பார்த்தோன்னா சின்ன சின்ன ஸ்டோன்ஸு, அப்புறம் வந்து சாண்டு, சாயில் ராக்ஸு, இதெல்லாம் வந்து என்ன பண்ணும் அந்த கிளேசியரில் வந்து கொண்டு வரும். இது வந்து மலைகள் மேலே ஏறி வரும்போது ஒரு லேக்கை வந்து க்ரியேட் பண்ணி அழகாக பார்க்குறதுக்கு அழகான ஒரு பியூட்டிஃபுல்லான லேக்ஸை வந்து நமக்கு மலைகள் மேலே இருக்கிற மாதிரி நமக்கு தெரியும். இந்த ராக்ஸையும் ஸ்மால் சாண்டையும் என்ன பண்ணும், டெபாசிட் பண்ணும். ஸோ டெபாசிட் பண்ணும்போது அந்த இடத்துல நமக்கு கிளேசியல் மொரைன்ஸ் வந்து க்ரியேட் ஆகும் அப்படின்றத ஐஸ்னுடைய வேலைகளாக நமக்கு இங்கே கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் ஒன் நம்ம பார்க்க போகிறது ஒர்க் ஆஃப் விண்ட். விண்ட் வந்து எப்படி வேலை செய்யுது அப்படின்றத நமக்கு கொடுத்துருக்காங்க. டெசர்ட்க்கு நீங்கள் போயிருக்கீங்களா?
போயிருந்தீங்கன்னா நமக்கு வந்து அங்கே என்னென்ன நடக்குது அப்படின்றது ஓரளவு இமேஜின் பண்ண முடியும். ஸோ இந்த டெசர்ட் பிளேஸில் விண்டு தான் வந்து ஏஜெண்ட்டாக இருக்குது. எரோஷனுக்கும் அண்ட் டெப்போசிஷனுக்கும் ஏஜெண்ட்டாக இருக்கிறது விண்டு அப்படின்னு சொல்கிறாங்க. அங்கே அந்த மணல் வந்து அதனுடைய ஷேப் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தோன்னா மஷ்ரூம் ஷேப்பில் இருக்கும். அதனுடைய ராக்ஸை வந்து என்னன்னு சொல்கிறோன்னா மஷ்ரூம் ராக்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். இதனுடைய லோயர் லெவல் வந்து எப்படி இருக்கும்னா அதனுடைய செக்ஷன் வந்து கீழே ப்ராடாகவும் மேலே டாப் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா நேரோவாகவும் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்து விண்ட் ப்ளோஸ். அந்த விண்ட் ப்ளோஸ் வந்து டிரான்ஸ்போர்ட் ஆகும்போது ஒரு பிளேஸ்லேருந்து இன்னொரு பிளேஸ்க்கு மணல் வந்து என்ன ஆகும் அப்படின்னா ஃபால் ஆகும், அதாவது பறக்கும். இது எப்படி இருக்கும், அந்த ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தோன்னா ஒரு இல் ஷேப்பில் இருக்கும். அதுக்கு நம்ம சாண்ட் டியூன்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். இந்த சாண்ட் டியூன்ஸ் வந்து குன்று மாதிரி நமக்கு தெரியும் அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் ஒன், இந்த சாண்ட் வந்து எப்படி டெபாசிட்டட் ஆகும் லார்ஜ் ஏரியாவில் அப்படின்னு அதுக்கு என்ன பேர் சொல்கிறாங்கன்னா லாஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. இது மோஸ்ட்லி சைனா அந்த மாதிரி இடத்துலலாம் இந்த லார்ஜ் டெபாசிட்ஸ் ஆஃப் லாஸ் இஸ் ஃபவுண்ட் இன் சைனா. சைனாவில் நிறைய இடங்களில் இதை மாதிரியான விண்டு வந்து நமக்கு தெரியும் அப்படின்றத வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த லெசனில் ஏர்த்தில் லித்தோஸ்பியரில் என்னென்ன மூமெண்ட்ஸ்லாம் இருக்குன்றத பார்த்தோம். எர்த்குவேக் அண்ட் வால்கனோஸ் எப்படி கிரியேட் ஆகுதுன்றதையும் பார்த்தோம். நெக்ஸ்ட் ஒன், எர்த்குவேக் வர்றதுக்கு முன்னாடி நம்ம எப்படி ப்ரிப்பேர்ட்னஸாக இருக்கலாம் அப்படின்றதையும் நம்ம இந்த லெசனில் பார்த்துருக்கோம். நெக்ஸ்ட்டு மேஜர் லேண்ட் ஃபார்ம்ஸ் வந்து 3 டைப்ஸில் இருக்குன்றதையும் பார்த்துருக்கோம். ஒர்க் ஆஃப் ரிவர், ஒர்க் ஆஃப் சி வேவ்ஸ், ஒர்க் ஆஃப் ஐஸ் அண்ட் ஒர்க் ஆஃப் விண்ட், இதை பற்றிலாம் நம்ம வந்து இந்த லெசனில் டீட்டெயிலாக பார்த்துருக்கோம். ஸோ டியர் ஸ்காலர்ஸ், இந்த வீடியோவில் லெசன் 3 அவர் சேஞ்சிங் எர்த் உங்களுக்கு கிளியராக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். ஆல் தி பெஸ்ட் ஸ்காலர்ஸ். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.